வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதிக ரன் விளாசிய டாப் 10 வீரர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டியலில் 10வது இடத்துல இருப்பவர் இலங்கை நாட்டை சேர்ந்த சன்னத் ஜெயசூர்யா. சன்னத் ஜெயசூர்யா தனது ஆக்ரோஷமான பேட்டிங் மூலம் ஒருநாள் போட்டிகளில் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஆடும் முறையையே மாற்றியமைத்தவர். சன்னத் ஜெயசூர்யா இதுவரை இன்டர்நேஷனல் போட்டிகளில் 21,032 ரன்களை குவிச்சிருக்காப்புல. பட்டியலில் 9வது இடத்தில் இருப்பவர் ஜோ ரூட். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோ ரூட் இங்கிலாந்து பேட்டிங் வரிசையில் முதுகெலும்பாக விளங்குகிறாரு. அதிரடி ஆட்டக்காரராக இருந்தாலும் ஜோ ரூட் தனது அமைதியான மற்றும் நிதானமான குணம் கொண்டவராக அறியப்படுறாப்புல. ஜோ ரூட் அவரோட இன்டர்நேஷனல் கரியரில் இதுவரைக்கும் 22,160 ரன் விளாசிருக்காப்புல. 8ஆம் இடத்தில் இருப்பவர் பிரைன் லாரா. வெஸ்ட் இண்டீஸ் நாட்டைச் சேர்ந்த பிரைன் லாரா தனி ஒருவராக பல போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காப்புல. கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் ஸ்டைலான மற்றும் அச்சமற்ற பேட்ஸ்மேன்களில் ஒருவராக இதுவரைக்கும் இருந்திருக்காப்புல. இதுவரைக்கும் அவருடைய இன்டர்நேஷனல் கரியரில் 22,358 ரன்கள் அடிச்சிருக்காப்புல. பட்டியலில் 7ஆம் இடத்தில் இருப்பவர் ராகுல் டிராவிட். இந்திய நாட்டைச் சேர்ந்த ராகுல் டிராவிட் தி வால் என்று புனைப்பெயரோடு அழைக்கப்படுறாப்புல. சொந்த மண்ணில் நடந்த டெஸ்ட் போட்டிகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் தொடர்ந்து நடந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, இவர் இந்திய அணிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்திருக்காப்புல. இவரது பொறுமையான மற்றும் நுட்பமான ஆட்டத்தின் காரணமாக உலகின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரரில் ஒருவராக இருந்திருக்காப்புல. சர்வதேச போட்டிகளில் இதுவரைக்கும் 24,208 ரன்கள் அடிச்சிருக்காப்புல. 6வது இடத்தில் இருப்பவர் ஜாக் காலிஸ். சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜாக் காலிஸ் இவர் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ரெண்டிலையும் அற்புதமான பங்களிப்பு கொடுத்துருக்காப்புல. ஜாக் காலிஸ் தனது இன்டர்நேஷனல் கரியரில் இதுவரைக்கும் 25,534 ரன்கள் விளையாசிருக்காப்புல. பட்டியலில் 5ஆம் இடத்தில் இருப்பவர் மஹேலா ஜெயவர்தனே. இலங்கை நாட்டைச் சேர்ந்த மஹேலா ஜெயவர்தனே தனது நேர்த்தியான ஆட்டத்திற்கு புகழ் பெற்றவர். 2011ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை போட்டிகளில் மிகச்சிறந்த இன்னிங்ஸை வெளிப்படுத்தினாப்புல. உலகம் முழுவதும் மதிக்கப்படும் ஒரு கிரிக்கெட் வீரராக திகழ்கிறாப்புல மஹேலா ஜெயவர்தனா. அவருடைய இன்டர்நேஷனல் கரியரில் இதுவரைக்கும் 25,957 ரன்கள் விளையாசிருக்காப்புல. பட்டியலில் 4ஆம் இடத்துல இருக்கவர் ரிக்கி பாண்டிங். ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி மிகவும் ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்தில் இவர் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாப்புல. அவர் தனது ஆக்ரோஷமான அணுகுமுறை மற்றும் பல சர்வதேச உலக கோப்பைகளை பெற்றுக் கொடுத்துருக்காப்புல. அதே போல் இவரோட இன்டர்நேஷனல் கரியரில் இதுவரைக்கும் 27,483 ரன்கள் விளாசிருக்காப்புல. பட்டியலில் 3வது இடத்துல இருப்பவர் குமாரா சங்கக்காரா. இலங்கை நாட்டைச் சேர்ந்த குமாரா சங்கக்காரா இடது கை வீரரான இவரது மிகச்சிறந்த பேட்டிங் திறன், விக்கெட் கீப்பிங் திறமைகளால் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக இன்றளவும் பார்க்கப்படுகிறாப்புல. குமாரா சங்கக்காரா மொத்தமாக 28,016 ரன்கள் அவரோட இன்டர்நேஷனல் கரியரில் அடிச்சிருக்காப்புல. பட்டியலில் 2ஆம் இடத்துல இருப்பவர் விராட் கோலி. இந்திய நாட்டைச் சேர்ந்த விராட் கோலி 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சர்வதேச போட்டிகளில் 28,068 ரன்கள் குவிச்சிருக்காப்புல. அதிக ரன் எடுத்த வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தில் விராட் கோலி இருக்காப்புல. அவரது சிறந்த உடற்தகுதி மற்றும் சீரான மற்றும் ஆக்ரோஷமான ஆட்டம் உலகின் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கு. கோலி தனது சிறப்பான ஆட்டங்களின் மூலம் பல போட்டிகளில் இந்திய அணியை காப்பாற்றிருக்காப்புலன்னு பார்த்துங்க. பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் சச்சின் டெண்டுல்கர். இந்திய நாட்டைச் சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் மொத்தமாக 664 இன்டர்நேஷனல் போட்டிகள் விளையாண்டுருக்காப்புல. அதில் 34,357 ரன்கள் குவிச்சிருக்காப்புல சச்சின் டெண்டுல்கர். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்காப்புல. பொதுவாக கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு முக்கிய வீரராக திகழ்ந்திருக்காப்புல சச்சின் டெண்டுல்கர். இவர் மொத்தமாக 100 இன்டர்நேஷனல் சதங்களை அடிச்சிருக்காப்புல. இவருடைய சாதனைகள் பல நூற்றாண்டுகளுக்கு யாராலுமே முறியடிக்க முடியாததாக இருக்கிறது.